இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டுகள் இப்போ நடந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே சுமூகமாக ஜாலியாக போயிட்டுருக்காங்களே கங்கா குமரன், இந்த பக்கம் காவேரியும் விஜயும். யாராவது ஒரு பேரை பிரித்து விட்டு சண்டை வர வச்சுருவாங்களேன்னு நினச்சோம். அதே மாதிரி நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயை கம்ப்ளீட்டாக வம்பிழுத்து தள்ளிட்டு இருக்காங்க வெண்ணிலாங்கிற பாருங்க காவேரி. வெண்ணிலா மாதிரியே பேசி வேணுன்னே என்னங்க நான் சமைச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நான் எனக்கு உங்களுக்காக தான் சமைச்சேன் நான் அப்படின்னு வேறு பேச, என்ன ஏதோ வித்தியாசமாக பேசுகிறான். ஓ நீ அவ்வளோ மாதிரி பேசுகிற, ஏன் அவ்வளோ மாதிரி பேசுகிற அப்படின்னா, இனிமேல் உங்களுக்கு அதானே பிடிச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கலான்னு அப்படின்னு இழுத்து திருப்பி பேசின உடனே அவங்களுக்கு ஐயோ வேணாம் அப்படி பேசாத, நல்லாவே இல்லை, ஏதோ மாறுவேஷ போட்டிக்கு பேசுன மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க திருப்பி அதே மாதிரி பேசுகிறாங்க. வெண்ணிலா மாதிரியே பேசுகிறேன் அப்படின்னு இழுத்து பேசிட்டு, இதுக்கே உங்களுக்கு இப்படி இருக்குன்னா நாளைக்கு பிற உங்களுக்கு ரெண்டும் பெண் குழந்தைகள் தான் வேணும், பெண் குழந்தைகளில் ரெண்டுமே என்ன மாதிரி இருந்தால் அப்புறம் எப்படிங்க நீங்கள் சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டு இவர் ஐயோ இதெல்லாமா நான் சொன்னேங்கிறார். அவர் புடிபோகிற சொன்னதுனால எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, தூக்கிட்டு ஓடி போய் யார் இருந்தாலும் இல்லாட்டி நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்களே பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க இவர் வெக்கப்பட்டு உள்ள ஓடிட்டார். பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு, ரெண்டு பேரோட நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு. அவர் வெக்கப்பட எப்படிதான் இப்படிலாம் எல்லா நேரமும் பேசுவாங்களோ, இப்போ பேசுறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் காவேரி. இதுக்கு பிறகு அங்கே வெளில பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு கங்கா கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் அப்புறம் இப்போ தான் உனக்கு தெரிஞ்சாலான்னு உள்ளேருந்து பாட்டி அதை கேட்டு சொல்ல, இவங்களுக்கு ஒரு தனியாக கூட ஒரு ப்ரைவசி கொடுக்க கூட ஒரு இடம் இல்லையே, அதுதான் கொஞ்சம் வீடு பெருசாக பார்க்கணுமா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை யோசிச்சுட்டு இருக்கிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு ஒரே டூயட்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. பாடி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் பூகம்பமே வெடிக்குது. வண்டியில் காலையில் கிளம்பி காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு குமரன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பு ஏதோ ஆர்டே ஃபோனில் பேசிகிட்டே அவசரமாக கிளம்புறாரு. ரெண்டு பேரில் யார் மேலே தப்புங்கிறது தெளிவாக கூட இல்லை. ஆனால் டக்குன்னு ரெண்டு பைக்கும் ஒன்னோட ஒன்று மோதி போதுகடின்னு விழுந்துறாங்க. அதுவும் அந்த காட்சி எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அன்பா நடிக்கிறவர் நிஜமாக விழுந்த மாதிரி விழுந்தார். பயங்கரமான ஸ்டண்டெல்லாம் பண்ணி விழுந்தார். பாவம் நமக்கே அடிபட்டுச்சுன்னு தோன்ற அளவுக்கு விழுந்தார். ஸோ அவர் விழுந்ததுக்கு பிறகு எஞ்சிருந்த அறிவு இருக்காடா முட்டாப்பையில் ஏன்டா அப்படி பண்ண, கண்ணை எங்கடா வச்சிருக்க, சாரி சொல்கிறா இனிமேல் வரமாட்டேன்னு சாரி சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாடியிலேருந்து இதை காவேரி பார்த்துட்டு ஐயோ இந்த காம்பினேஷனே தப்பாக இருக்கே, ஏதோ பிரச்சனையாக போகுன்னு ஓடி வராங்க. சார் நான் ஏதோ தெரியாமல் தான் பண்ணேன், தெரியாமல் இருந்துச்சு, எதுக்கு இவ்வளோ திட்டுறீங்க அப்படின்னா எனக்கு தான் காயெல்லாம் இந்த காய்கறிலாம் கீழே விழுந்துருச்சு, இதெல்லாம் எடுத்து வைக்கணும், எனக்கு தான் லாஸ் அப்படின்னா டேய் ஓவரா பேசாரா, இன்னும் நேரம் வந்தால் என்ன வருது உனக்கு எப்படா டெய்லரிங் வரலாம் பார்க்குறேன், கை எங்கே இருக்குது, கண் எங்கடா இருக்கு உனக்கு அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கா. அங்கே கங்காவும் வந்துடுறாங்க. மாற்றி வாக்குவாதமாவது, என்ன மரியாதை இல்லாமல் டாப் போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க உடனே இவங்களும் காவேரி விஜயா இருந்தால் அப்படி பேசுவீங்களா அப்படின்னு கேட்க, விஜயா அப்படி பண்ண போகிறான், இவனும் விஜயும் ஒன்றா, இவன் நம்ம வீட்டு காசில் தானே வந்தான் அப்படிங்கிற ஒரு இப்போ ஹனிமூனே வந்தவன், இவன்லாம் ஒரு ஆளுண்டு அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறாரு இவனா, ஒன்றும் இல்லை ஏதோ வளர்றாருன்னு காவேரி சொல்லும்பொழுது, நீங்கள் ஹனிமூன் ரெசார்ட்டுக்கு வந்தீங்களே அதுக்கு மொத்த காசு அங்கே சாப்பாட்டு காசுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்தது எங்கள் வீட்டு காசு தான் நீங்கள் வாழ்ந்தது அங்கே வந்தது, அந்த அளவுக்கு மோசமானவன் தான் இவனுக்கெல்லாம் என்ன பெரிய மரியாதை வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாருங்க அவர், என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் தாத்தா தான் காசு கொடுத்தாருன்னு சொன்னோடனே கோவமாக கங்கா கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் ஐயோன்னு சொல்லிட்டு காவேரி ஓடி போய் தாத்தாட்ட கேட்டால், ஐயோ உனக்கும் அவருக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு, உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் அதை பண்ணேன், நான் பண்ணது இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு அவர் தனியாக புலம்புறாரு. அவர் தனியாக புலம்புனோடனே என்ன தாத்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு நடுவில் இங்கே வீட்டில் இருந்து கங்கா மானத்தை வாங்குறீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா, தாத்தா தான் சொன்னார் அப்படின்னா, காசு எப்படி பே பண்ணீங்க, எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னா, காசு கொடுக்கல, அவங்களே நம்ம சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பில்லு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த பக்கம் யமுனாவே ஐயோ மாமா ஏன் இப்படி இருக்காரு, எனக்கே கோவம் வருதுங்கிறாங்க. உடனே இவங்க இதுக்கு மேலே பொறுத்தது போதும் பொங்கி எழுந்து என்ன பண்ணிட்டாங்க, டவக்கன் கையில் இருக்க மோதிரத்தை கழுவி கொடுத்து, இவர் வாங்கி கொடுத்த மோதிரம் இதை வச்சு காசை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்றீங்கிறாங்க. ஐயோ வேணாம், இப்போ நான் தான் காசு இருக்கே வீட்டில் அப்படின்னா, அது காவேரி கொடுத்த காசு தானே அப்படிங்கிறாங்க கங்கா. அது நம்ம வீட்டு காசு தானே, நம்ம அப்பா காசு தானே அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, இதை வச்சு உடனடியாக காசை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்றீங்க, அவங்க வீட்டு காசு நம்மள்ட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. திருப்பி பிரச்சனை ஒன்று வெடிச்சிருச்சுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா